ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1/9 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 1/9 எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் 3 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் 1, செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? எஃப் ஆஃப் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் 1ன்னா இங்கே பாருங்கள், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 என பிரதியிட. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறோம். பாருங்கள், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ அதுக்கு பதிலாக 1 மைனஸ் இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, அதனால் 1 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பண்ணோம் அப்படின்னா 2 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். அப்போ 2லேருந்து 1 போச்சு அப்படின்னா 1. அவ்வளோதான். இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதில் என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ அதை கொண்டு வந்து பிரதியிடணும். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 என பிரதியிட. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 மொத்தமாக சேர்த்து ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், சுருக்கலாம். அப்போ இதை 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா? 2க்கு பொதுவானது தானே. அப்போ 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குனா இங்கே பெருக்கும்போது 2xன்னு ஆகும், இங்கே பெருக்கும்போது ப்ளஸ் 1 கூட பெருக்கும்போது 2 2. சரி, அடுத்து மைனஸ் இதை பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே, இப்போ எழுதலாம் பாருங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா பிங்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏபி, இங்கே ரெண்டையுமே பெருக்குனா 2xன்னு வருமா? சரி, ஈக்குவல் டு இப்போ 2x ப்ளஸ் 2, இந்த மைனஸ் இந்த 3க்கு பொதுவானது. இப்போ உள்ள கொண்டு போய் பெருக்குனா என்னென்னு வரும்? இதை இங்கே பெருக்கும்போது இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், இது இங்கே பெருக்கும்போது மைனஸ் 1, இங்கேயும் மைனஸ் 2xன்னு வரும். இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1க்கான ஆன்சர். என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாமா? அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2x, இங்கே மைனஸ் 2x, அப்புறம் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது என்ன? இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் 1ன்னு இருக்குது, 2லேருந்து 1 போச்சு அப்படின்னா 1. என்னது? ப்ளஸ் 1. ஓகேவா? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1க்கான ஆன்சர். என்னது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த கணக்கெல்லாம்? அடுத்து பாருங்கள், மூணாவது கணக்கு. இது அதை விட ஈஸியாக இருக்கும். என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா? அடுத்து எஃப் ஆஃப் 1ங்கிறது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகேவா? இப்போ ரெண்டுலேயுமே கொண்டு வந்து போடலாம் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அடுத்து ப்ளஸ்ஸா? இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்து எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1க்கு நம்ம மேலே என்ன ஆன்சர் கொண்டு வந்து வச்சுருக்கோம்? 1ன்னு கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ அதை போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆர்டராக தானே எழுதணும் அடுக்கு. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அவ்வளோதான். இது எதுக்கான ஆன்சர்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1க்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.